பந்தயம் ஓட்ட 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 பந்தயம் அழகும் அறிவும் ஆற்றலும் ஆனந்தம் தரும் ஆரோக்கியம் வரும் அழகும் அறிவும் ஆற்றலும் ஆனந்தம் தரும் ஆரோக்கியம் வரும் ஓட்ட பந்தயம் ஓட்ட பந்தயம் ஓட்ட பந்தயம் ஓட்ட பந்தயம் வாழ்க்கை பயணம் ஒரு ஓட்ட பந்தயம் வாழ்வில் மனிதர்களை ஓட்டும் பந்தயம் வாழ்க்கை பயணம் ஒரு ஓட்ட பந்தயம் வாழ்வில் மனிதர்களை ஓட்டும் பந்தயம் ஓட்ட பந்தயம் ஓட்ட பந்தயம் ஓட்ட பந்தயம் ஓட்ட பந்தயம் எங்கள் ஓட்டப்பந்தயத்தை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். தடைகளும் இடையூறுகளும் வாழ்க்கையில் மட்டுமல்ல விளையாட்டிலும் உண்டு. தடையை கண்டு தடுமாற்றம் அடையாமல் தாண்டி வெற்றி பெறுவதுதான் மனிதர்களுக்கு அழகு. முதல் போட்டியாக ஹடில்ஸ் ஆரம்பமாகிறது. On your marks, set. வெற்றி பெற்ற வீரர்களை சிறப்பிக்க வருகிற பாபு அவர்கள் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்காக பெரும் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள். விளையாட்டே வாழ்க்கை, வாழ்க்கையே விளையாட்டு என்று விளையாட்டுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பணியாற்றும் லட்சிய மனிதர். விழாக்குழுவின் சார்பாக அவர்களை வரவேற்கிறோம். வெற்றி பெற்றவர்களுக்கு இப்பொழுது பதக்கங்கள் அணிவித்து பாராட்டுவார்கள். நீ என்ன அவருக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்க. ஆனா அவர் உன்னை கேர் பண்றதா இல்ல. இந்த லட்சணத்துல உன்னை கட்டிக்கிற முறை வேற. என்ன பொறுத்த அளவுக்கு அவரை தவிர வேற யாரையும் மனசால நினைக்க மாட்டேன். உங்களுக்காக மிஸ்டர் பரந்தாமன் வெயிட் பண்றார். வாங்க போலாம். மாஸ்டர், என்ன இருந்தாலும் மாஜி மாஸ்டர்னா மாஜி மாஸ்டர். அவருக்கு இருக்கிற வரவேற்பும் ஆரவாரத்தையும் கவனிச்சிங்களா? கோவிந்த், இவ்வளவு விசுவாசமா நீ நினைக்கிற, ஆனா அந்த பாபு உன்னை எல்லாரும் முன்னாலே அவமானப்படுத்திட்டான்ல. இனி இந்த கோச் குப்பிசாமி தான் உனக்கு ஆதரவு, ஞாபகம் வச்சுக்க. வாங்க உள்ள போய் பேசுவான்.
என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த ஏழையோட குடிசைய உள்ள வந்து பாருங்க. குடிசையா? ஆமா, எனக்கு குடிசைதான். வாங்க உட்காருங்க. பேபி. ஐயா போட்டீங்களா? என்ன சார் இது? பேபின்னு பொண்ணு நினைச்சேன். ஏப்பா உனக்கு அப்படி ஒரு பேரா? ஆமாங்க, எங்க அப்பா பேரு பேச்சுமுத்து, என் பேரு பிச்சைமுத்து. பேபி பேபி பேபின்னு வச்சுக்கிட்டேன். விவர வேற விளக்கண்ண. போய் 2 பிளேட் ஸ்வீட்டுக்கார கொண்டா போட. என்னது புது பழக்கமா இருக்கு? பாத்தீங்கன்னா புது பழக்கம்ன்றான். என்னமோ நான் பிராந்தி கேட்ட மாதிரி. இல்லைங்க ஐயா, மத்தவங்க சாப்பிட வச்சு வேடிக்கை பாக்குறதானே உங்க பழக்கம். டேய் அதிக பிரசங்கி கொண்டாடுறியா இல்லையா? இந்த பாருங்க, இந்த விஷயத்துல மிரட்டினீங்கன்னா நான் பயப்பட மாட்டேன். அவசியம் வேணும்னா நீங்க டாக்டருக்கு போன் பண்ணுங்க. டேய் கண்ணா, அப்படி எல்லாம் சொல்லாதடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு செய்டா. ஐயோ கும்பிட்டுட்டீங்க, பாவமா இருக்கு. கொண்டாடுறங்க. பாத்தீங்களா பாவம்ன்றான். சார், உங்களை நான் எதுக்காக கூட்டு வந்தேன்னு விஷயத்தையே சொல்லலையே, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுவுமே நினைக்கல சார். ஐயா இந்தாங்க. ஐயா சாப்பிடுங்க. சார் நீங்களும் சாப்பிடுங்க. நான் ஒரு ஏழைங்க. நீங்க சாப்பிடுறதுக்கும் ஏழைக்கு என்னங்க சம்பந்தம்? இருக்குங்க. என்னங்க இருக்குதுன்னு சொல்றீங்க? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நான் ஒரு ஏழைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாபு சார், ஒரு ஏழைக்கு பசிக்கும் போது சாப்பாடே கிடைக்கிறது இல்ல. எனக்கு எல்லாமே இருந்தும் என்னால சாப்பிட முடியறது இல்ல. அப்படி ஒரு ஏழை சார் நானு. சார் புரிஞ்சுக்கிட்டேன் சார், உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நிறைய சாப்பிடணும், நினைச்சதெல்லாம் சாப்பிடணும். இனிமே அதை பத்தி கவலையே படாதீங்க சார். என்ன பத்தி நான் எப்பவுமே கவலைப்படதில்ல சார். நான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாரிசு, அதை காப்பாத்தி ஆகணுங்கிற கவலை தான் சார். உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார், நிச்சயமா நல்லதே நடக்கும். பாபு சார், நான் ஆடின ஆட்டத்துக்கு 50 வயசுல தான் எல்லா வியாதி எனக்கு வந்தது. என் பையன் ஆடுற ஆட்டத்துக்கு 20 வயசுலயே எல்லா வியாதி வந்துரும் போல இருக்கேன் சார். ஏன் சார், இப்ப உங்க பையன் எங்க இருக்கான்? நானே எப்படி சொல்றதுங்க, அப்படி ஒரு இடம். மச்சான், குட்டிங்க மதுல தண்ணி அடிச்சாலே குளு குளு குளுன்னு இருக்குறாங்க. அப்பா ராவாவே அடிக்கிறாள். ஆனந்த், உங்க அப்பா வர்றாரா? ஆனந்த், உங்க அப்பா வர்றாரா? என்னடா அப்பா கரடி பூந்த மாதிரி இந்த நேரத்துல போய் கண்ணுல வந்துடுறேன். என்னப்பா இது, இங்க வரதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் பெத்த மகனே, எனக்கு எதுக்குடா வெக்கம்? இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த காரியம் எல்லாம் ஏற்கனவே நான் செஞ்சுக்கிட்டு இருந்த இடம்டா. அது நான் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அது போட்டோம். ஐயா பேர் பாபு, பெரிய மேதை. உன்னை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கார். ஏன் எனக்கு புத்திமதி சொல்லவா? இன்னும் என்ன உன்ட்ட அறிவுரை கேட்டு போறதுக்கா வந்திருக்காரு? மூதேவி சொல்றத கேட்றா. யாரு இவரு? எனக்கு புத்தி சொல்ல வந்த மூஞ்சிய பாரு. போயா, ஊருக்கு உபதேசம் செய்யறேன்னு சொல்லி அவன் நாயா பேயா அலையறானுங்கயா. ஆனந்த், நீ சொல்ற மாதிரி ஆள் அவர் இல்ல. அவர் ரொம்ப நல்லவர். நல்லவர்னா போய் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணட்டும், எனக்கு ஒன்னும் உபதேசம் வேண்டாம். மிஸ்டர் பாபு, நான் இப்ப ரொம்ப பிஸி. இத நான் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. என்ன நீ பாக்கணும்னா நாளைக்கு காலையில வீட்டுக்கு வா. ஓகே போயா. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். என்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். எதுக்குமே கவலைப்படாதீங்க சார். அவமானத்தை தாங்கிக்கிற சக்தி யாருக்கு இருக்கோ அவங்க தான் எதையும் சாதிக்க முடியும். வாங்க போலாம். ஹலோ மலா, குட் மார்னிங். குட் மார்னிங். சார், விளையாட்டு துறையில நீங்க நிறைய சாதனை பண்ணிட்டு வர்றீங்க. ஒரு பத்திரிக்கைக்காரங்கிற முறையில உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க.
இந்தியாவினுடைய ஜனத்தொகை ஏறத்தாழ 90 கோடியை நெருங்கிட்டு வருது. ஆமா. மத்திய மாநில அரசுகள் நம்முடைய விளையாட்டுத்துறைக்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணிட்டு வர்றாங்க. ஆ. அப்படி இருந்தும் கூட ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு ஒரு தங்க பதக்கம் கூட கிடைக்கலையே. இது ஏன் சார்? பள்ளிக்கூடத்துல படிக்கிற பருவம் தான் விளையாட்டை கத்துக்கிற வயசு. கரெக்ட். பள்ளிக்கூடத்துல விளையாட்டை கத்துக்கிறப்ப தான் நிறைய கத்துக்கிட்டு பெரிய வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் வர முடியும். ஆமா. அதை கத்துக் கொடுக்கிற உடற்கல்வி ஆசிரியர்களையும் விளையாட்டு பயிற்சியாளர்களையும் இந்த சமுதாயமும் அரசாங்கமும் எப்ப மதிக்குதோ அப்பதான் தங்கப்பதக்கம் ஒலிம்பிக் பந்தயத்துல வாங்க முடியும். ஆஹா, ஒரு நல்ல கருத்தை சொன்னீங்க. உங்களுடைய கருத்தை நிச்சயமா நாங்க பேப்பர்ல போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். சார், நான் ஒருத்தர் அவசரமா பார்க்கணும். ஓகே. நான் வரட்டுமா? சார், இந்த கடுமையான பயிற்சி நேரத்துல கூட எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மாஸ்டர், குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங் மாலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாஸ்டர். வந்து வந்து என்னம்மா? என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான லட்சியம் இருக்கு. முயற்சி செய்யறது மனிதனோட கடமை, அதுக்குரிய பலனை கொடுக்க வேண்டியது ஆண்டவனோட கடமை. நான் அதுல வெற்றி அடைவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தட் இஸ் தி ஸ்பிரிட். ஆமா, என்ன விஷயம்? மாஸ்டர், நான் எப்படி ஆல் இந்தியா ஸ்விம்மிங் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறேன். ஷூர், நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். பட்டுமா? தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். பேபி ஆனந்த வர சொல்லு. உட்காருங்க. தேங்க்யூ சார். எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எப்போ என் மேல நீங்க சந்தேகப்படாதீங்க சார். நான் என் கடமையில இருந்து தவறவே மாட்டேன். என் பையன் இருக்கானே, சொன்ன பேச்ச மீற மாட்டான், கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். இந்த பையனா நேத்து அப்படி நடந்தான்னு ஆச்சரியப்படுவீங்க. பயப்படாதீங்க, இது வழக்கமா நடக்கிறது தான். என்னடா சத்தம்? சின்னையா, சின்னதா ஒரு தட்டு, செல்லமா ஒரு உதை, அவ்வளவுதான். பட்டம் போல பறந்து வந்து விழுந்துட்டேன். சரிப்பா, நீங்க ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. எவங்கிட்டையும் புத்திமதி கேட்கற அளவுக்கு நான் மோசமா போயிடல. மீறி வந்தா மான மரியாதை எல்லாம் போயிடும். பாபு, அவன் எக்கேடாவது கெட்டு போட்டு அவன் ஆண்டவனாலையும் திருத்த முடியாது. சார், இத பாத்தீங்களா? இதான் சார் நான். யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நான் நானாவே தான் சார் இருப்பேன். நீங்க கவலையப்படாதீங்க, அடிக்கடி சந்திப்போம். பாத்தீங்களா சார்? அத்தை, 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 அத்தை. வாடி அம்மா வா. ஊரெல்லாம் சுத்தியாச்சா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இல்லன்னு நினைக்கிறேன். வாய் முடி. அரக்கால சட்டை போட்டுட்டு அலங்கோலம் அலையறியே. ஏண்டி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஊர் சுத்தமா போட்டிருக்கேன். ஸ்போர்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றப்போ 16 முழ புடவை சுத்திக்க முடியும். அது எங்களுக்கு தெரியும். 16 மணி புடவை கட்டிட்டு போத்திட்டு போகும்போதே பசங்க பாக்குற பார்வை குத்திட்டு சாகலாம் போல இருக்கு. ஏண்டி, நீ பனியனும் டவுசர் போட்டுக்கிட்டு திருவாரூர் தேர் மாதிரி அலையறியே. கிரவுண்டுக்கு போறீல, அங்க போய் துணியை மாத்திக்க வேண்டியதானடி? சரி அத்தை, இனிமே அப்படியே செய்றேன். அத்தை, எனக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து நீங்க ஆளாக்கி இருக்கீங்க. உங்க பேச்சனை தட்டி நடப்பினா இந்த லட்சணத்துல விளையாட்டு போட்டிகள் வர ஜெயிக்கிறீங்க. இது என்ன பாவம் பண்ணா? ஏன் அடிக்கிறீங்க? ஆமா, இவ விளையாட்டுல ஜெயிச்சு பெரிய கோல்டு மெடல் வாங்க போறா. கோல்டு மெடல் வைக்கிறேன். அத்தை, நான் போட்டியில கலந்துக்கிட்டு கோல்டு மெடல் வாங்கணுமா வேண்டாமா? அதைத்தாம நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்ப பேசாம இரு. அதுக்காக இதை விட மட்டமான ட்ரெஸ்ஸோட வெளியே போவீங்கறியா? ஐயோ, நான் அதை சொல்லல. நாளையில இருந்து நான் ஸ்விம்மிங் கத்துக்க போறேன். ஸ்விம்மிங்கா? நல்லா கத்துக்க. அதே ட்ரெஸ்ஸோட இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துறாரு. சரி சரி, எனக்கு பாசிக்குது. வச்சுக்கிதா? திருடி வாடி.
பேபி, அந்த எழுத்த விட்டு மொட்டை மாடியில் ஆடிட்டு இருக்காள, யாரா அவ? அதான் பொண்ணு. அது தெரியுது, அதான் அவ யாருன்னு கேக்குறேன். அது பேரு மாலா. ஏத்த வீட்டுலதான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு அவங்க அத்தை தான் துணை, ஆம்பளை துணையே கிடையாது. நீங்க படிக்கிற காலேஜ்ல தான் அந்த பொண்ணும் படிக்குது. நான் படிக்கிற காலேஜ்லயா? நீங்க ஒழுங்கா காலேஜுக்கு போயிருந்தா தானே. அப்படியே போயிட்டாலும் படிப்புல அடடடடடடட. நான் மட்டும் காலேஜுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன தேவை? இந்நேரம் பொம்பளைங்க எனக்காக கியூல காத்துட்டு இருப்பாங்க. ஆமா, இவர் பெரிய மன்மத குஞ்சு. பட சின்னையா, நான் அழகா இல்லையா? ஆளும் மூஞ்சியும் முகரையும் வந்துட்டேன். ஹலோ என்னடா காத்து காலேஜ் பக்கம் அடிக்குது? ஆனந்த், நீ யார தேடுற? மாலாங்கிற பொண்ணு உனக்கு தெரியுமா? டேய், அவதான்டா. டேய், நீ அவ கூட பேசிருக்கியா? உன்னை பத்தி அவளுக்கு தெரியுமாடா? நல்லா கேட்ட ஒரு கேள்வி. இவளை பத்தி அவனுக்கு தெரிஞ்சா அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டான். டேய், மணி அடிச்சாச்சு, மாலா கூட பேசவும் முடியல. டேய், மாலா ஒரு நெருப்புடா. அது மட்டுமா, அவ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன்டா. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்கியிருக்கா. வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? ஒண்ணு வேணாண்டா, அப்புறம் பாத்துக்கலாம். டேய் வாங்கடா, நம்ம வேலையை பார்க்கலாம். எதுக்கு சைடுறீங்களா? வாடா. கோவிந்து, இன்னைக்கு நீ கொடுத்த சரக்கு A1 நல்ல சரக்கு. சும்மா இதெல்லாம் சரக்கு நீ அப்பப்ப குடுப்பிய ஒரு மாத்திரை, அது சூப்பர். நாட்டுல என்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனும் உன்ன மாதிரி ஒரு கோச்சும் இருக்கிற வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் எங்க இருந்து முன்னுக்கு வர போகுது? வா போலாம். அவனும் குடிச்சிருப்பாயா, அத விட்டு நாம ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். ஜாலியா இருக்கிறதா? ஜனத்தொகை குறையிறதுக்கு என்னையா சொல்ற? நிறைய குடிச்சு போதை மாத்திரைய முழுங்கி வயிறு புண்ணாயி சாவறதுக்கு தான். யோ, நல்லா இருக்கியா நீ சொல்றது? குடியே கெடுக்குன்னு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கு. குடிச்சிட்டு பேசுறேன்னு பாக்குறியா? இந்த மாதிரி நேரத்துல மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றது இருக்கு. அதோ ஊடு வந்துருச்சு. வா போலாம். என்ன ஊடு? நான் உங்க அம்மா கிட்ட யாரு வாங்கி கட்டிக்கிறது? எனக்கு எல்லாம் இறங்கி போச்சு, நான் போய் போட்டுக்கிட்டு வர்றேன். பாய். அம்மா அம்மா, வாடா, நான் பெத்த மகனே வா. வரவேற்பு ரொம்ப பலமா இருக்கு. என் மகன் நல்லா படிப்பான், 4 பேர் மத்தியில நல்லபடியா நடப்பான், பெரிய உத்தியோகத்துல இருப்பான். என் கவலையெல்லாம் பறந்து போகும்னு கனவு கண்டேனே. இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? குடியும் குடுத்தனமா இருக்கேன். என் நம்பிக்கை எல்லாம் அழிஞ்சு வயிறறிஞ்சு செத்துக்கிட்டு இருக்கேன்டா. உன் நம்பிக்கை ஒண்ணும் கெட்டு போல. நான் என்ன எங்க அப்பா மாதிரியா நடந்தேன்? அவரை பத்தி ஏதாவது சொன்ன? ஆமா, கோபம் பொத்துக்கிட்டு வருதோ. கட்டின பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த வக்கில்லாத ஒரு கோழை இப்ப அந்த ஆள் இருக்காரோ இல்லையோ? உங்க அப்பா எங்கேயோ ஒரு மூலையில பத்திரமா இருக்கான்னு நம்பித்தாருடா. நான் இன்னும் பூவோடையும் பொட்டோடையும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி உன்ன வளர்த்தேன். ஆனா நீ வளர்த்த கருத்தடை ஆயிட்டேடா. அம்மா, அப்படி பேசுறது. தமிழ்நாட்டிலே பெஸ்ட் பாக்ஸர் நான் தான். அந்த பெருமை போதாத உனக்கு? என்ன பிரயோஜனம்? நீ நல்ல பையனா வளரணுங்கிறதுக்காகத்தானே உன்னை விளையாட்டுல சேர்த்தேன். விளையாட்டுக்கு போய் வீணா போயிட்டியே. விளையாட்டுல திருந்தாதவே வேற எங்கேயுமே திருந்த மாட்டான். இப்படி தினமும் குடிச்சு தெருவில் அலையிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு இதுதான் பிடிக்கும். நான் இப்படிதான் நடந்துக்குவேன். எனக்கு வேலை கொடுத்த என் டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்து ஏன்னு கேள்வி கேட்கல. ஆஃப்டர் ஆல் நீ ஆத்தா போத்தா.
இவனுக்கு என்னைக்கு தான் நல்ல புத்திய கொடுக்க போறியோ கடவுளே. குஜம்மா, இதுதான் தண்ணி. குதிச்சு நீச்சல் அடிச்சு உடம்ப குறமா கரமா. அப்பா என்னம்மா செய்யறது? நீ ஒரு பொண்ணாச்சேன்னு உனக்கு ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்த. குழவி கண்ணு மாதிரி கும்முன்னு வருவேன்னு நீ அம்மி மாதிரி அகலமா போயிட்ட. அதனால ஒரு பய உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்கிறான். அம்மா கண்ணு, சீக்கிரமா குதிச்சு உடம்ப குறமா. ரொம்ப ஆழமாச்சேப்பா. எதிர்நீச்சல் போடு. அம்மா குதிமா. மாட்டேன். மாட்டேன்னா நீ குதிக்கணும். மாட்டேன். நீ குதிக்கலன்னா நான் குதிக்கிறேன். அருவாமீசன், என்ன நீச்சல் கொடுத்து கீச்சு மூச்சு ஒரு சத்தம்? இது எங்க குடும்ப விவகாரம். நீ இதுல குரங்கு வேலையை காட்டாத. குறைங்க. யோ, நான் யாரு, என் பவர் தெரியுமில்ல உனக்கு? தெரியுதுல்ல, அப்புறம் எங்க வந்த? என்ன பண்றது, இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் இறங்கித்தானே வர வேண்டியதா இருக்கு. இறங்கிருவானுங்களே. அப்பா நீங்களாவது சொல்லி கொடுங்கப்பா. நீச்சலா? ஐயோ, எனக்கு தெரியாதுமா. அம்மா, உனக்கு ஒரு மாஸ்டரை வச்சு சொல்லி நான்டா மாஸ்டர், நான்டா டிராயிங் மாஸ்டர், நான்டா போஸ்ட் மாஸ்டர், நான்டா ஸ்டேஷன் மாஸ்டர். பொம்பளைனா எல்லாருமே மாஸ்டர் ஆயிடுவானுங்களே. அப்பா அவரையாவது கத்து கொடுக்க சொல்லுப்பா. சரியா போச்சு. ஏப்பா, உனக்கு நீச்சல் தெரியுமா? ஓ தெரியுமே. எங்க ஊர் குட்டையில நீச்சல் கத்துக்கிட்டேன். குட்டையில கத்துக்கிட்டவங்களாம் மாஸ்டரா? காலமுடா காலம். காலமா? என்ன உங்க அப்பா அப்படி சொல்லிட்டு போறாரு? எப்படி இருக்கு டாக்டர்? சார், நீங்க மாத்திரைங்க சாப்பிடுறத விட டயட்ல ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோலா இருந்தா அதுவே போதும். நோ ப்ராப்ளம், நோ டிசீஸ். ஆமா, அடிக்கடி நீங்க இதைத்தான் சொல்லுவீங்க. அவர் ஆசைப்பட்டதை எப்பதாங்க சாப்பிடுறது? டாக்டர் ஐயா, நான் அதுக்கு சொல்லல. அதாவது சாப்பாட்டை பாக்குறதுக்கு முன்னாடிதான் பத்தியம். பார்த்துட்டாருனா பாஞ்சிடுவாரு. இவன் மாத்திரம் என்ன சார், சாப்பாட்டை பார்த்த உடனே அலாரம் அடிக்கிற மாதிரி அலறுவா. டாக்டர், ஏதோ இருக்கிற வரைக்கும் என் இஷ்டத்துக்கு ஒரு நல்லது போலத சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அத்தோட நீங்க வேற மாத்திரை மருந்து கொடுக்கறீங்களே. உங்க மாத்திரை மருந்த நம்பித்தாங்க அவர் இஷ்டத்துக்கு சாப்பிடுறாரு. நோனோ, அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு நீங்க சாப்பிடக்கூடாது. நான் கொடுக்குற டயட்டை தான் நீங்க ஃபாலோ பண்ணும். அப்பதான் மருந்து வேலை செய்யும். எனக்கு வியாதி குணமாகணும் டாக்டர், நீங்க சொல்றபடியே கேக்குறேன். வரட்டுமா? வாங்க. ஏய் வா. அக்கா. அக்காவா? இல்ல அண்ணா. அண்ணாவா? அக்காவும் இல்ல அண்ணாவும் இல்ல, அக்கண்ணா. அக்கண்ணாவா? சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல ஆனா அவனா படிச்சது இப்ப ஞாபகப்படுத்துறிய. பரவாயில்ல, இதுவும் புதுமையா தான் இருக்குது. அப்படியே கூப்பிடு மாலுக்கண்ணா. மாலுக்கண்ணாவா? ஐயோ. சரி சரி, கால் வலிக்குள்ள போ. அது சரி, நான் வரது எப்படி தெரியும்? எல்லாம் ஜன்னல பாத்தினுடைய விளைவுதான். அதான் காத்துக்கிட்டு நிக்கிறேன். என்னது, நான் தான் பேசுறேன் நினைச்சேன். நாய் குலைக்கு சத்தம் கேக்குது. ஆமா, முதல்ல நான் கூட சந்தேகப்பட்டேன். நாய் தான் குலைக்குது, நீங்க குலைக்கல. சரி வாமா போலாம். வணக்கண்ணா. நல்ல வேலை மாலுக்கண்ணா. நான் உள்ள போய் வேலைக்காரை கவனிச்சுட்டு வர்றேன், ஒழுங்கா வேலை செய்யறாளான்னு. நீ பைப்ப புடி அடி. நீங்க யாரு? நானா? இந்த வீட்டு சொந்தக்கார. பேரு ஆனந்த். உன் காலேஜ் மேட். நான் ஒரு நாள் பார்த்தது இல்லையே. ஒழுங்கா காலேஜுக்கு போனா தானே. போர் அடிச்சா கிளாஸ்ல இருப்பேன். கிளாஸ்ல என்ன பண்ணுவீங்க? கத்தி கலாட்டா பண்ணுவேன். என்கிட்ட கைவசம் ஒரு கோஷ்டியே இருக்கு. ஆமா, என் கண்ணுல படாம நீ எப்படி இத்தனை நாளா தப்பிச்சிருக்க? நான் ஸ்போர்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ண போயிடுவேன். எனக்கும் விளையாட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா என் விளையாட்டே வேற. தேங்க்யூ. பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனுங்கிறாங்க. தொழா ரிப்பேரா இல்ல கையில பலம் இல்லையா? நீங்க எப்படி? நானா? டாப் டக்கர். இந்த ஆனந்த் கைய வச்சா. சரி பாப்போம். இங்கதான் தெரிஞ்ச பொண்ணா இருக்கே. 1000 தான் எக்ஸசைஸ் செஞ்சாலும் பொம்பளை தான். என்னதான் அலைஞ்சாலும் திரிஞ்சாலும் ஆம்பளை தான். இது வரைக்கும் நான் எக்ஸசைஸே பண்ணது இல்ல. ஆனா என் பவரை பாக்குறியா?
என்ன சார்? ஆம்பளை ஆம்பளைதான். உங்களுக்கு ஒழுங்கா தண்ணி அடிக்க தெரியலையே. அவருக்கு தெரியாத தண்ணியா? எங்க ஐயா தண்ணியிலேயே குளிப்பாரு. இப்படி வாயிலனா தெருவுல போற நாய் கூட இழுத்துட்டு போயிடும். இதுல ஸ்போர்ட்ஸ் மேன் கிண்டல் வேற. ஏய் மாலா, நீ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா? என்ன ஓட்டத்துல ஜெயிச்சிருவியா? என்னது எங்கிட்ட ஓட்டு பந்தயமா? வேணாங்க, தோத்துற போறீங்க. வேற ஆள பாரு. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொம்பளை, உன்னை நான் ஜெயிக்கல. நான் ஆம்பளே இல்ல. சேலஞ்ச். சேலஞ்ச். அடுத்த வாரமே ஓட்ட பந்தயம் வச்சுக்கலாமா? ஓ எஸ், ஐ அம் ரெடி. மிஸ்டர், இது விளையாட்டு பந்தயம் இல்லையே. நோ நோ, இது என் கௌரவ பிரச்சனை. கோ. இந்த மூஞ்சிக்கு கர்ச்சீஃப் எல்லாம் பத்தாது. 16 மணி சேலை தான் வேணும். ஐயோ, நம்ம மானத்தையே வாங்கிட்டானே. வாங்கடா போலாம். ஏப்பா இவ்வளவு அசிங்கமா தோத்துட்டியே. இது உனக்கு மட்டும் அவமானம் இல்ல, இந்த ஆம்பளைங்களுக்கே அவமானம். ஓ வெல்டன் போல. Thank you, master. Come on. Very good. என்ன ஆனந்த் அசந்து போய் வர்றான்? என்னடா ஆச்சு? என்ன உதடெல்லாம் காயம்? சண்டை ஓட்டியா? எவனாவது அடிச்சானா? அடிச்சிருந்தா பரவாயில்லைங்களே. விவரமா சொல்லி தொலைடா. ஐயா, தப்பா நான் ஒண்ணு சொல்லிங்க. அடிச்சதை விட கேவலமாக நடந்து போச்சுங்க. அப்படி என்னடா நடந்தது? ஐயா, ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கணும்னு ஒரு பொம்பளையோட ஓடி குப்புற விழுந்து மண்ணை கவ்வி மானம் போய் தோத்து போய் வந்திருக்கிறாருங்க. குழாயடி சண்டையா? நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். என்னதான் இருந்தாலும் ஓட்ட பந்தயத்துல ஒரு பொம்பளை கிட்ட ஒரு ஆம்பளை தோக்கிறது ஜெயிக்கத்தானே? அப்படின்னா மாலாவை கல்யாணம் பண்ணி ஜெயிக்க போறேன்னு சொல்றேன். என்னடா அவ்வளவு ஈஸியா சொல்ற? ஒன்னு அவ விரும்பலைன்னா நமக்குள்ள வசதியை வச்சு அவளை விரும்ப வைப்பேன். எப்படி நீ விரும்ப வைப்ப? அப்பா அப்பா கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, அவளை பந்தல்ல உட்கார வைக்கிறேன். ஆனந்த், உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்டா. கொஞ்சம் வரலாமா, கொஞ்சம் வரலாமா, கொஞ்சம் வரலாமா, கொஞ்சம் வரலாமா. வஞ்சி கோழி கெஞ்சும்படி வாலிபத்தின் ஆசைப்படி, வஞ்சி கோழி கெஞ்சும்படி வாலிபத்தின் ஆசைப்படி, கன்னத்திலே ஓசைப்படாமலே. ஒன்னு தரலாமா, உன்னை தரலாமா, ஒன்னு தரலாமா, உன்னை தரலாமா. வஞ்சிக்கொடி நெஞ்சு படி, கொஞ்சம் கிளி நெஞ்சும் படி, வஞ்சிக்கொடி நெஞ்சு படி, கொஞ்சம் கிளி நெஞ்சும் படி, கவையிடல் காயம் படாமலே. உன்னை தரலாமா, உன்னை தரலாமா, ஒன்னு தரலாமா, உன்னை தரலாமா. உன்னோடு விளையாட உத்தரவு தரணும், என்னோடு இசை பாட என்னாலும் வரணும். உன்னோடு விளையாட உத்தரவு தரணும், என்னோடு இசை பாட என்னாலும் வரணும்.
கொஞ்சம் வரலாமா கொஞ்சம் வரலாமா கொஞ்சம் வரலாமா இப்பதான் அவசியம் கூப்பிடுது வயசு இப்பதான் அவசியம் கூப்பிடுது வயசு கொஞ்சம் வரலாமா கொஞ்சம் வரலாமா வஞ்சி கோழி கெஞ்சும்படி வாலிபத்தின் ஆசைப்படி கொஞ்சம் வரலாமா கொஞ்சம் வரலாமா யாரு ஐயாவா வாங்க 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 உட்காருங்க உட்காரதுக்கா வரல அந்த பொண்ணுங்க என்ன அவ என்ன தப்பு பண்ணா தப்பு நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேன் முதல்ல அந்த பொண்ணை கூப்பிடு மாலா மாலா வணக்கம் சார் உன் பேர் என்ன மாலா உன் மனசுல என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் மனசுலையா ஒண்ணும் நினைக்கலையே நீ விளையாட்ட பெரிய வீராங்கனையா இருக்கலாம் அது உன்னோட வச்சுக்க என் மகன் ரொம்ப அப்பாவி இந்த விளையாட்டெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது நீ என்னமோ அவனை வம்புக்கு இழுத்து ஓட்டப்பந்தயத்தை கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னிலையும் அவமானப்படுத்தினியாம இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எங்க மாதிரி பணக்காரங்க கிட்ட வச்சுக்கிட்ட உன் வாழை ஒட்ட நறுக்கிடுவாமா ஐயா ஏதோ தெரியாம நடந்திருக்கும் அந்த மாதிரி வம்புக்கெல்லாம் போக மாட்டா இருந்தாலும் நான் கண்டிக்கிறேன் ஏண்டி நம்ம நிலைமை என்ன உனக்கு ஏண்டி பெரிய எடுத்து பொல்லா நீங்க சும்மா இருங்க பெரிய இடம் சின்ன இடம் ஜாதி மதம் அந்தஸ்து இதெல்லாம் விளையாட்டுல இல்ல இப்படி சொல்லி பயமுறுத்துவாங்க பணம் இருந்தா அவங்களோட நான் என்ன தப்பு செஞ்சேன் நடந்ததுக்கெல்லாம் காரணம் அவரோட பிள்ளைதான் அவர் தானே என்ன போட்டி கூப்பிட்டாரு சேலஞ்ச் பண்ணாரு வேணும்னா அவரை நேர்ல வச்சு விசாரிக்க சொல்லுங்க ஓஹோ இதுக்காக விசாரணை கமிஷனா போட முடியும் நீ சின்ன பொண்ணு துள்ளி குதிக்கிற அலமேல மூஞ்சிக்காக பாக்குற என்னடி இதெல்லாம் உனக்கு எல்லா நீச்சலையும் நானே சொல்லி தரவா அத்தட்ட உடம்பு பாட்டி அப்படியே பெரிய அழகுராணி ஆக்கிடுறேன் என்ன இப்பு என்ன இப்பு லோ இப்பு இது என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு இந்த குண்டபுடி ஐயா இந்த குண்டபுடி பாபி குண்டபுடி இந்த கையபுடி என்ன கையபுடி பாபி என்னையாச்சு எந்திரிச்சு நில்லுங்கயா
அட, ஆமா, ஆழமே இல்ல. ஆட பாவிகளா ஆழம் தெரியாம கால விட்டுங்க ஜாலிடா, ஜாலிடா, நின்னுக்கிட்டே, நின்னுக்கிட்டே. அது அப்படியா? வெல்டன் இப்ப நான் ஒண்ணு ஜெயிச்சுக்கிறேன். ஓகே. ஆ. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இதுல ஜெயிச்சுட்டா பெரிய போட்டியில கலந்துகிட்டதா நினைப்போ. ஏய், மிஸ்டர் ஆனந்த், எதுவுமே பாக்குறதுக்கு ஈஸியா தான் இருக்கும், ஆனா அத செய்யறப்பதான் தெரியும். மாலா, அந்த கட்சி பொங்க போடு. ம். ஏய், எல்லாரும் ஒருத்தர் ஜோரா கை தட்டுங்க. ஆ? நம்ம ஹீரோ இப்ப கர்ச்சிஃபை எடுக்க போறாரு. Come on. மாலா, அவர் மீசையில மண்ணு ஓட்டி இருக்குன்னு பாக்குறியா? தொடச்சு விடுறி. பேசாம இருடி. என்னமோ என் எதிர் வீட்டுக்காரரு எல்லா பந்தயத்திலுமே தோத்து போறாரு. உன் உடம்புல சத்து எங்க இருக்கு? தலகாணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்க. உதிரம் பெருத்தா உத்தரத்துக்கு போடா அடிச்சு. மாலா, உனக்காக இவனை விட்டுட்டு போறேன். இல்ல என்ன டேய்னு சொன்ன இவன் வாய பனங்காய கிழிக்கிற மாதிரி கிழிச்சிருப்ப. பி கேர்ஃபுல். டேய், என்ன கிழிக்கிறியா? பாக்கண்டா உன்ன. மாலா, நான் தோக்குறேனா? கூடி சீக்கிரம் பாரு, எல்லாத்துலயுமே நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஏய், வாங்கடா போலாம். நான் சொல்லி வச்ச மாதிரி மாலாவும் டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா இனிமே என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜாலியா இருக்க வேண்டிய நேரத்துல எதை பத்தி நினைச்சிட்டு இருக்க? வாட்ஸ் தி மேட்டர்? ஊர் பேர் தெரியாதவன் என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிட்டான்டா. ஏப்பா அவனே நினைச்சிட்டு இருக்கேன்? நீ இப்ப சொல்லுப்பா, ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஆமா, இந்த வீர அங்க வரல. டேய், இது நானே டீல் பண்ண வேண்டிய விஷயம். ஆமா, ஒரு பொம்பளைக்காக என்ன ஒருத்தன் விட்டுட்டு போறேன்னு சொன்னானா என்னடா அர்த்தம்? நீ கையால் ஆகாதவன்னு அர்த்தம். அப்படின்னா அத நானே தான் முடிச்சு காட்டணும். ஆமா ஆமா, நல்லா ஜால்ரா கோஷிடாப்பா. ம். வெற்றி பெற்ற மாலாவுக்கு சிறந்த கல்வியறிஞர் திரு ஏ தர்மசீலன் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டுவார்கள். தமிழ்நாட்டு அளவிலே பெஸ்ட் ஸ்விம்மர் என்ற பட்டத்தை பெற்ற உன்னை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மேற்கொண்டு தொடர்ந்து பல வெற்றிகள் பெற்று தேசிய அளவிலே பெஸ்ட் ஸ்விம்மர் என்ற பட்டத்தை நீ பெறுமாறு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அத்தே, இது பாருங்க கப்பு. என்னம்மா அது? நான் தமிழ்நாடு ஸ்விம்மிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஏ ராசாத்தி, நீ நினைச்சத சாதனை பண்ணி முடிச்சிட்ட. அத்தே, இந்த பெருமையில எங்க மாஸ்டருக்கு தான். நீங்க வர சொன்னதா சொல்லிருக்கேன். ஒரு நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. எனக்கு லெட்டர் யார்கிட்ட இருந்து? அமெரிக்காவில இருந்து உங்க மாமா எழுதியிருக்காரு. மாமா கிட்ட இருந்தா? அமெரிக்கால இருந்து வந்திருக்கா? கொடுங்க பாக்கலாம். அத்தே, என்னை கேட்டு ஒரு வரி கூட எழுதல. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சாவது அவர் எங்க இருக்காருன்னு எழுதியிருக்காரே, அதுவே போதும். அத்தே, இந்த லெட்டருக்கு உடனே பதில் போட்டு மாமாவை இங்க வர சொல்லணும். நான் வாங்கியிருக்கிற வெற்றி கோப்பையில அவர் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன் மனசுல எவ்வளவு பெரிய ஆசை நிறைஞ்சிருக்கு. சரி வா, சாப்பிட்டு அப்புறமா பேசலாம் வா.
ஹலோ மிஸ்டர் பாபு. ஹலோ சார். கிளாட் டு மீட் யூ. ஓகே சார், தேங்க்யூ. பெற்றோர்கள் சார்பில் உங்களை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் சொல்றாங்க பிள்ளைங்க அதிகமா விளையாடுறதுனால படிப்புல கவனம் செலுத்தாம அசந்து பொறுப்பு இல்லாம தூங்கிடுறாங்கன்னு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? விளையாடுறவங்களுக்கு நிச்சயமா படிப்பு வரும் சார். I see. படிப்பு வரணும்னா மூளை வளரணும். மூளை வளர்ச்சிக்கு பிராணவாயு அவசியம். பிராணவாயு நல்ல விளையாடுனா அதிகமா கிடைக்கும். ஆக நல்லா விளையாடுறவங்க நல்ல மூளை வளர்ச்சியோட இருந்து கெட்டிக்காரங்களா ஆக முடியும். நீங்க நம்பலாம். 7வது படிச்சு பாஸ் பண்ண பசங்க ஸ்போர்ட்ஸ்ல கெட்டிக்காரங்களா இருந்தா அவங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? இதுக்காகத்தான் தமிழ்நாடு அரசு இளைஞர் விளையாட்டு பயிற்சி துறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணி இலவச உடை, இலவச விடுதி எல்லாம் கொடுத்து காலேஜ் வரைக்கும் செலவு பண்றாங்க. இதுல தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் கோடி கோடியா செலவு பண்ணுது. இதை நீங்க பயன்படுத்திட்டா போதும். ஹாய் மலா, கங்க்ராச்சுலேஷன். தமிழ்நாட்டிலே தலை சிறந்த வீராங்கன்னு பட்டம் வாங்கினேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. அடுத்த வாரம் ஆல் இந்தியா பாக்ஸிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். அதுக்காக நான் ரொம்ப சிவியரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெஸ்ட் ஆஃப் லக் கோவிந்த். ஓ, தேங்க்யூ. கிவ் மீ a hand. டேய், பொம்பளை நீந்த இடத்துல உனக்கு என்னடா வேலை? பல்ல காட்டி காட்டி பேசுறேன், வெக்கமா இல்ல? என் கேர்ள் ஃபிரெண்டோட பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு என்னடா வந்தது? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இவனா உனக்கு பொண்டாட்டியா? ஆமாண்டா, என் பொண்டாட்டி தான். இவளா உனக்கு பொண்டாட்டியா? போடா. என்னடா சொன்ன? என்கிட்ட மோதுன வாய கிழிச்சிடுவேன். அப்புறம் பேசுறதுக்கு வாயில பல்லே இருக்காது. ஜாக்கிரதை. ஆனந்த், ஆனந்த், உடம்புல பலம் இல்லாதப்போ எப்படி சண்டை போட முடியும்? அது சரி, இப்ப ஏன் சண்டை போட்டீங்க? உன்னாலதான். மாலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். வேண்டாம். இன்னைக்கு தோத்து போன ஆம்பளையா போயிட்டு நாளைக்கு ஜெயிக்கிற ஜாம்பவன வாங்க. ஆனந்த், 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 ஆனந்த். உடம்புல பலம் இல்லாதப்போ எப்படி சண்டை போட முடியும்? அது சரி, இப்ப ஏன் சண்டை போட்டீங்க? இன்னைக்கு தோத்து போன ஆம்பளையா போயிட்டு நாளைக்கு ஜெயிக்கிற ஜாம்பவன வாங்க. மாலா, மாலா, என்ன? அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்தேன். அந்த ரவுடி பையன் கெடுத்துட்டான். மத்தவங்கள பத்தி நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படின்னா? ஐயோ, நான் அத சொல்லல. அது சரி, இப்ப இங்க யாரும் இல்ல, தைரியமா சொல்லுங்க. உன்னை கல்யாணம். சந்தோஷம். ஆனா ஏன் சம்மதம்? அத கேட்கதான் வந்தேன். அதுக்கு முன்னால என்ன பத்தி ஒரு வார்த்தை. கோடி கோடியா பணம், அரண்மனை மாதிரி வீடு, பாக்குறவங்க பணிஞ்சு ஒதுங்குற அளவுக்கு அந்தஸ்து. எல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணுதான் இல்ல. இல்ல, அத சொல்லு. எந்த தேசத்துல இருந்தாலும் கொண்டு வரேன். நான் கேக்குறது தேசத்துல இல்ல, உங்க தேகத்துல. பொதுவா மனுஷனுக்கு வேண்டியது ரோஷமும் மானமும் தான். அப்படின்னா எனக்கு இல்லங்கிறியா? ஆமா, அந்த கோவிந்த் என் கண்ணு முன்னாலே உங்களை எப்படி அடிச்சு போட்டான், அதே மாதிரி நீங்களும் அவனை அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி பேசணும். அது வரைக்கும் முதல்ல என்ன அடையறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? அதை நினைச்சு பாருங்க, புரியும். இப்பொழுது நடக்கவிருக்கும் இறுதிப் போட்டியில் பாக்ஸர் கோவிந்தும் பாக்ஸர் பக்கீர்சாமியும் கலந்து கொள்கின்றனர். அகில இந்தியாவில்
சிறந்த குத்துச்சண்டை வீரர் யார் என்பதை முடிவு செய்யும் போட்டியாகும். Three, 4, 5, 6, 7, 8, 9, 10. YMCA கல்லூரியின் கரஸ்பாண்டன்ட் மேஜர் விக்டர் அவர்கள் இப்பொழுது வெற்றி கோப்பையை வழங்குவார்கள். அருகில் இருப்பவர் இந்த போட்டியின் அமைப்பாளர் அசோக் குமார் அவர்கள். சார், ஸ்வீட் எடுத்துங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன அப்படி பார்த்துட்டு போறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமே, டேய் நீ உருப்பட மாட்டடான்னு இந்த ஜிம்மை விட்டு அனுப்புனீங்க. அதே கோவிந்தா, ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். இப்ப நான் ஆல் இந்தியா பாக்ஸிங் சாம்பியன். கோவிந்த், நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்னா வெற்றி மட்டுமே நோக்கமா இருக்கக்கூடாது, நல்ல ஒழுக்கம் வேணும். மற்றவங்க பின்பற்றக்கூடிய குணம், பழக்க வழக்கம் எல்லாமே வேணும். நீங்க பொறாமையில பேசுறீங்க. நீ புரிஞ்சுக்காம பேசுற. ஒரு கெட்ட பழக்கம் 9 கெட்ட பழக்கத்தை கூட்டிக்கிட்டு வரும். ஆனா ஒரு நல்ல பழக்கம் 9 கெட்ட பழக்கத்தை ஓட ஓட விரட்டி அடிக்கும். இத ஞாபகத்தில் வச்சுக்க. ஹலோ, நான் குடிக்கிறேன், சூதாடுறேன், பொண்ணுங்க பின்னாடி போறேன், இதான உங்க குற்றச்சாட்டு? பட் ஸ்டில் ஐ அம் தி சாம்பியன். மிஸ்டர் பாபு, நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாக்ஸிங்ல என்ன தோக்கடிக்கவே முடியாது. கோவிந்த், தானுங்கிற அகங்காரம் யாருக்குமே இருக்கக்கூடாது. இருந்தா வீண கெட்டு போயிடுவாங்க. இத நீங்க சொல்றீங்க. சபாஷ், ஏத்துக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு மாஜி மாஸ்டர் இல்ல. ஆனா இத சொல்லிதான் மத்தவங்களை பல பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. போட்டும், என்னுடைய கோச் யார் தெரியுமா? இப்போ மிஸ்டர் குப்புசாமி. நெருப்புக்கு புயல் காவல். நான் நெருப்பு தான். ஆனா நீங்க நெருங்குனீங்கன்னா சுட்டு பொசுக்கிடுவேன். பாத்துமா? கோவிந்த், இங்க வா. நீ பண்ற செய்கைகள் பூராவுமே பார்க்க அருவருப்பா இருக்கு. ஆனா உன் வாயிலிருந்து வர வார்த்தைகளாவது நல்லதா இனிமையா இருக்கட்டுமே. வளர்த்த கடா மார்பிள பாயுது. ஆம்பளைனா இப்படிதான் வீரம் இருக்கணும். மாலா, ஆல் இந்தியா பாக்ஸிங்ல என்ன ஒரு பயலம் அடிச்சுக்க முடியாது தெரியுமா? ஏய், என்ன யோசிக்கிற? நான் ஒண்ணு சொல்றேன், செய்வீங்களா? காத்திருக்கு. நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் செய்வேன். அவாய்ட் பண்ண கூடாது. ஏய், என் மேல இவ்வளவு சந்தேகம்? ஓகே, எதிர் வீட்டுக்கு போய் மிஸ்டர் ஆனந்த் கிட்ட உங்க வெற்றியை பத்தி சொல்லி இந்த கப்ப காட்டணும். இவ்வளவுதானா? உடனே செய்யறேன். மாலா, ஆனந்த் விஷயத்துல உனக்கே இவ்வளவு அக்கறை? அப்பதான் புத்தி வரும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நெருங்கவே மாட்டாரு. யூ ஆர் ரைட். நான் வரேன். ஆனந்த், ஆனந்த். யாருப்பானே? நான் ஆனந்த பாக்கணுங்க. உட்கார். இல்லைங்க, பரவாயில்லைங்க. அட, ரொம்ப மரியாதையான பையன் போல் இருக்க. பேபி, காபி கொண்டா. ஆமா, நீ என்ன விஷயமா பார்க்க வந்த? காபி. கண்டவனுக்குலாம் எதுக்குடா காபி? எடுத்துட்டு போ. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? என்னப்பா எப்படி கோச்சுக்கிற? நான் விஷயம் இல்லாம வர மாட்டேன். இத பாத்தியா, நேத்து நடந்த ஆல் இந்தியா பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல நான் ஜெயிச்சு வாங்கின கப்பு இது. இப்ப நான் யார் தெரியுமா? ஆல் இந்தியா சாம்பியன். மத்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த பேப்பர்ல என் போட்டோவோட போட்டிருக்கு. பாக்குறியா? முதல்ல போட வெளியில. டேய் ஆனந்த், ஏன் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிற?
உனக்கு பிடிக்கலைன்னா பக்குவமா சொல்லி அனுப்பு. அப்பா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஊர்லயே எனக்கு ஒரே எதிரி இவன் தான். இவனுக்கு தான் உடம்புல சக்தி இருக்குன்னு என்ன அடிக்கிறது, அவமானப்படுத்துறது தான் இவனோட வேலை. ஏண்டா என் பையனை கையை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? தைரியம் இருக்கிறதுனால தான் அடிச்சேன். எங்களுக்கு தைரியம் இல்லையா? எங்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியல, அதனாலதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்க. மூஞ்சி மோரகட்டையும் பாரு. அட்ரஸ் இல்லாத பைய. டேய், நான் நினைச்சேன் உன்னை இல்லாமே பண்ணிடுவேன். யோ, டேய், மரியாதையா வெளியில போட. உன்னெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சேன் பாரு. டேய், நான் பெரிய மனுஷன் தான்டா நாயே. யோ, நிறுத்தியா? உலகத்துல இல்லாத பெரிய பையனை பத்தி வச்சிருக்க. பணம் மட்டும் இருந்தா போதாதியா, நல்ல பண்பு வேணும். உன் பையன் வெளியில என்ன அட்டகாசம் பண்றான் தெரியுமா? ஒரு பொண்ணை விட்டு வச்சிருக்கானயா? எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிற. டேய், என் பையன் 1000 செய்வான். அதை கேட்க நீ யாரா? பொறுக்கி ராஸ்கல். என்னோட ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். நீ என்ன அடிக்க கை தூக்குறியா? பாரியா, உனக்காக தான் மன்னிச்சிருங்க. உங்களுக்காக தான் நான் இவனை விட்டு போறேன். என்ன இருந்தாலும் வயசுல பெரியவங்க நீங்க. உங்களை மரியாதை குறைவா பேசுனது தவறுதான். என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். டேய், மனுஷனுக்கு வாழ்க்கையில மானம் தாண்டா பெருசு. என்ன டைம் ஆகிட்டே போகுது, ஆனந்த காணமே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, பார்க்கலாம். ஏய், கொஞ்ச நாளாவே ஆனந்தோட போக்கு சரியில்லை. சரி வா, ஆனந்த பாத்துட்டு வரலாம். டேய், மனுஷனுக்கு வாழ்க்கையில மானம் தாண்டா முக்கியம். அந்த மானத்தை விட்டு வாழறதை விட நீ செத்து தொலையலாம். ஆனந்த், ஆனந்த், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாம் உன்னாலதான். என்ன சொல்றீங்க? நீதான் எல்லாரும் முன்னாலேயும் அவமானப்படுத்துறியே, அதனாலதான் மத்தவங்க என்ன கேவலமா நினைக்கிறாங்க. எல்லாம் உங்க நன்மைக்காகதான். நீங்க நல்ல விதமா திருந்தி உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்களை கல்யாணம் படிக்கலாம்னு நினைச்சுதான் அப்படி எல்லாம் பேசினேன். உண்மையாவா சொல்ற? ஆமா. ஐயோ, இத முதல்லயே சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அத விட்டுட்டு சீ. மலா 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 மலா. டேய் ஆனந்த், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? உன்னை எங்களாண்டா தேடுறது? ஹோட்டல்ல எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. வா போலாம். குட்டிங்க மத்தியில தண்ணி அடிச்சாலே குழு குழுன்னு இருக்கு. ராவா ஊத்துறாளுங்களே. ஏன் இவ்வளவு லேட்டு? சரி, சீக்கிரம் பாட்டில் ஓபன் பண்ணு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டேய் ஆனந்த், என்னடா ஆச்சு? டேய், உனக்கு நாங்க என்னடா தப்பு செஞ்சோம்? டேய் ஆனந்த், உன் கம்பெனிக்காக பழக்கம் இல்லாத எங்களை பழக்கப்படுத்தினதே நீதானடா. ஹோட்டல்ல எங்களை எல்லாரையும் காக்க வச்சுட்டு கடைசியில கழுத்து எடுத்துட்டேடா. உன் பணக்காரத்து முறை எங்ககிட்டே காமிச்சிட்டல. ஆனந்த், 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 என்னப்பா இதெல்லாம்? எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டிய, உடம்புல பலமே இல்லையா? சத்தெல்லாம் போயிடுச்சா? சொல்ல வந்த மூஞ்சிய பாரு. போய போய
ஆனந்த் யாரு கேவலமா நினைச்சு நடந்துகிட்டானோ அவர்தான் இன்னைக்கு என் மானத்தை மட்டும் இல்ல உயிரையும் காப்பாத்திருக்காரு. பக்தி வேண்டும், ஒரு தெய்வ பக்தி வேண்டும். தேச பக்தி வேண்டும், ஒரு தெய்வ பக்தி வேண்டும். நம் தேக பக்தி வேண்டும், இவை சாதனை செய்திட தூண்டும் தூண்டும். தேச பக்தி வேண்டும், ஒரு தெய்வ பக்தி வேண்டும். பிறவி நமக்கு ஒரு தரம், அது பேரும் புகழும் நிரந்தரம். உறவு நமக்கு உடல் நலம், உறவு நமக்கு உடல் நலம். இந்த உலகை ஜெயிக்கும் யானை பலம். தேச பக்தி வேண்டும், ஒரு தெய்வ பக்தி வேண்டும். நல்ல காரியம் என்றால் இன்றே தொடங்கிவிடு, இதை நாளை செய்யலாம் என்பதை நீ துறந்து விடு. ஓடியே பிறக்கு உதவி செய்தால் அது பண்பாடு, இதை தேடியே தினம் நலம் தேடி இசை பண்பாடு. தேச பக்தி வேண்டும், ஒரு தெய்வ பக்தி வேண்டும். பயிற்சிகள் செய்து வாழ்ந்தால் வாழ்க்கை ஆனந்தமே. நீ ஒழுக்கத்துடனே வாழ்ந்தால் உடலும் ஆலயமே. முயற்சிகள் செய்து வாழ்ந்தால் இன்பம் குற்றாலமே. நீ வாழ்கிற வரையில் வருகிற நாட்கள் வைபோகமே. தேச பக்தி வேண்டும், ஒரு தெய்வ பக்தி வேண்டும். நம் தேக பக்தி வேண்டும், இவை சாதனை செய்திட தூண்டும் தூண்டும். தேச பக்தி வேண்டும், ஒரு தெய்வ பக்தி வேண்டும். வாங்க மாஸ்டர். ஹலோ, how are you? I'm fine. உள்ள வாங்க. அத்தை, அத்தை, எங்க மாஸ்டர் வந்திருக்காரு. வாங்கய்யா. வணக்கம்மா. உட்காருங்க. மாலா, நீ பேசிட்டு இரு, நான் காப்பி கொண்டாரேன். வேண்டாமா மாலா, உன் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆல் இண்டியா காம்படிஷன்ல நீ கலந்துக்க வேண்டாமா? ஓ
கண்டிப்பா கலந்துக்கிறேன் மாஸ்டர். அதை கேட்டு போலாம் தான் வந்தேன். மாலை அடிக்கடி உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருப்பா. ஐயா, அப்பா அம்மா இல்லாத பொண்ணுக்கு நான் தான் அப்பாவும் அம்மாவும். காலாகாலத்துல ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டேன்னா என் கடமையெல்லாம் முடிஞ்சிடும். ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? உனக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா என் கடமைன்னு ஒண்ணு இருக்கலாமா? அம்மா, நான் சொல்லேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாலா சொல்றபடி பார்த்தா இப்ப ஒண்ணும் அவசரமே இல்ல. ஒரு பொண்ணுக்கு 21 வயசுலதான் கல்யாணம் செய்யணும்னு அரசாங்கத்தோட சட்டம். அந்த சட்டத்தை மீறி செய்யறது நல்லது இல்லம்மா. அது மட்டும் இல்ல, அது உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம் இல்ல. இவர் யாருமா? என் புருஷன் அமெரிக்காவில் இருக்காரு. அமெரிக்காவிலையா? ஆமையா, 7-8 வருஷமா எங்கே இருக்காருன்னு தெரியாம இருந்துச்சு. சமீபத்துலதான் இருக்கிற இடத்தை தெரிவிச்சு கடுதாசி போட்டிருக்காரு. ஏன், உங்க மேல அவருக்கு ஏதாவது கோபமா? கோபம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டதுக்கே காரணம் அவருக்கு இருந்த மூட நம்பிக்கைதான். ஐயா, எங்க சொந்த ஊர் மதுரை. என் வீட்டுக்காரரும் உங்களை மாதிரி மாஸ்டரா தான் இருந்தாரு. ஓரளவு வசதியும் இருந்துச்சு. அப்பா அம்மா இல்லாத அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அந்த தங்கச்சியை கண்ணுக்கு கண்ணா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்தாரு. அவளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு. அதுதான் இந்த மாலா. இவளை தன் தங்கச்சிக்கு மேலா கவனிச்சாரு. ஒரு நாள் குழந்தை தூக்கிட்டு அவளும் அவ புருஷனும் கார்ல கோயிலுக்கு போனாங்க. என்ன அலமு, நீ கூட போயிருக்க வேண்டியதானே? இந்த பயங்கரமான காத்துலயும் மழையிலயும் என் தங்கச்சி கை குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாளோ? உங்க தங்கச்சி என்ன சின்ன பிள்ளையா? அவ தனியாவா போயிருக்கா? புருஷன் கூட கார்ல தானே போயிருக்கா. அப்பாடி, கார் வந்துச்சு, நான் பொழைச்சேன். உங்க அருமை தங்கச்சி வந்துட்டா, போய் பாருங்க. யாரு? முருகனா? அம்மா, என்ன பந்த நேரத்துல யார் குழந்தை இது? இது உன் தங்கச்சி குழந்தைதான். என் தங்கச்சி குழந்தையா? நான் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது நடுவழியில கடந்து ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்தது. பக்கத்துல போய் பார்த்தா ஒரு ஆணு பெண்ணு கட்டிப்பிடிச்சபடி செத்து கிடந்தாங்க. அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா அது உன் தங்கச்சி. இருக்காது, நடந்திருக்காது. என் தங்கச்சிய பார்க்கணும். பாடி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சா? பெத்த ஆத்தாவை முடிக்கிட்டு இப்ப அழகிரியாடி தொலைஞ்சு போ. நான் திரும்பி வரும்போது இது என் முகத்திலேயே முடிக்க கூடாது. அலமேலே, சாரதா, இங்க வா. என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. குழந்தை வச்சுக்க, அப்புறமா வாங்கிக்கிறேன். மாலா, அத்தை ஊட்டுறல, சீக்கிரம் சாப்பிடுமா? உங்க அம்மா இல்ல, சீக்கிரம் சாப்பிடுமா? நான் சாப்பிட்டுருவேன். ஆ காட்டு. ஆ ஆ ஆ. சீக்கிரம் சாப்பிடுமா? அலமேலே, எங்க இருக்க? அங்க போய் ஒளிஞ்சுக்க, போ. அத்தை, அத்தை, இன்னைக்கே நான் போட்டியில ஜெயிச்சிட்டேன். ஏ ராசாத்தி, நீ எதுலயுமே ஜெயிச்சிருவ. பெத்த ஆத்தால முடிகிட்ட கழுத, என்ன தைரியம் இருந்தா நான் இருக்கிற இடத்துக்கு நீ வருவ? வருவியா? இந்த லட்சணத்துல விளையாட்டு போட்டியில வர ஜெயிக்கிறா? இது என்ன பாவம் பண்ண? ஏன் அடிக்கிறீங்க? நீங்க பண்ற கொடுமையிலதான் நமக்கு குழந்தையே இல்லாம போச்சு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விளையாட்டு மேல பிரியமா இருக்கிற அவ விளையாட்டுல ஜெயிச்சா என்ன தப்பு? ஆமா, இவ விளையாட்டுல ஜெயிச்சு பெரிய கோல்டு மெடல் வாங்க போறா. கோல்டு மெடல் வைக்கிறேன். ஆமா, எனக்கு போட்டியா தங்க மெடல் வாங்க வைக்க போறியா? இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத நீ இன்னைக்கு இவளுக்காக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட. இனிமே இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த தலைவாசப்படியை மதிக்க மாட்டேன். என்னங்க, தெரியாம பேசிட்டேன். இனிமே பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல அவளுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணு. ஆமையா, அந்த வைராக்கியத்துலதான் நான் எவ்வளவோ பாடுபட்டு இவ்வளவு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர், முதல்ல கோல்ட் மெடல் வாங்கணும். அதை எங்க மாமா கிட்ட கொடுத்து அவர் காலில் விழுந்து இங்க கூட்டிட்டு வரணும்.
எப்படியாவது நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. மாலா, டோன்ட் வரி, உன் தன்னம்பிக்கையை பாராட்டுறமா. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவிலிருந்து ஒரு ஸ்விம்மிங் டீம் அமெரிக்காவுக்கு போக போகுது. வரப்போற ஆல் இந்தியா ஸ்விம்மிங் காம்படிஷன்ல ஸ்டார் ஆயிட்டேன்னா மாலா, நீ நினைச்சது நிச்சயமா நடக்கும். பி ஹாப்பி. நான் வரமா? அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. நான் எப்படியாவது அமெரிக்காவுக்கு போய் மாமாவிங்க கூட்டிட்டு வருவேன். மலா, உன் எண்ணப்படியே என் தெய்வம் வந்தா போதுமா? மிஸ்டர் பரந்தாமன், இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க. கீப் இட் அப். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சார். யோகாசனத்துல இவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறது இப்பதான் புரியுது சார். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா மனசை கட்டுப்பாடோட வைக்கணும். மனசு கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா உடம்பு கட்டுமஸ்தா இருக்கும். கட்டுமஸ்தான உடம்புல நோய் நொடி அண்டாது. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? தினமும் ஒரு நாள் தவறாம நீங்க ஆர்வத்தோடு யோகாசனம் செய்து கொண்டே வர வேண்டும். முக்கியமாக பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் தினமும் விடாம செய்து கொண்டே வந்தால் ஆஸ்மா போன்ற வியாதிகள், மீது வியாதிகள் ஒன்றுமே கிட்ட அண்டாது. உடம்பு நல்ல கட்டுமஸ்தா இருக்கும். இப்ப என் உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் விரட்டி அடிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்தாச்சு சார் யோகாசனத்தினால. அப்பா, ஆனந்த், அப்பா, எங்க இப்படி ஆச்சரியமா இருக்க? இனிமே உங்க மகனை பத்தி எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கும். அப்படியா? அப்பா, இப்ப நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டு என் உடம்பே புல்லரிச்சு போச்சுப்பா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எல்லாம் அவர் காட்டிய வழி. இப்போ எனக்கு மனசுல அமைதி வந்துருச்சு. ஆனந்த வரணும்னா ஆனந்த கையில தான் இருக்கு. நிச்சயமா கிடைக்கும்பா. என்ன நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வலிமை, நம்பிக்கை தான் வெற்றி. நோக்கம் நல்லதா இருந்தா ஊக்கம் உண்மையா வரும். எல்லாம் நன்மையா முடியும். ஆல் இந்தியா நீச்சல் போட்டியில வெற்றி பெற்ற உனக்கு எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாலா, உன் என்ன நிறைவேறிடுச்சு, ஏன் என்ன எப்ப நிறைவேறுமோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்க மனசு மாதிரியே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். என்னடி வந்த பிள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கே? உட்காருங்க தம்பி. பரவாயில்லம்மா. காபி கொண்டாரு. இல்லம்மா, நான் இப்ப காஃபி டீ சாப்பிடறது கூட நிறுத்திட்டேன். கொஞ்சம் பேசிட்டு இருங்க, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. பாரு. சரி அத்தை. ஆனந்த், கூடிய சீக்கிரம் எனக்கு அமெரிக்கா பயணம் இருக்கும். நான் அங்கேருந்து திரும்பி வரப்போ உங்களை ஒரு வித்தியாசமான மனுஷனா பார்க்கணும். ஷூர் மாலா, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. படம் என்னப்பா செய்யும் பாவம். ஒரு விளையாட்டு வீரர் எப்படி இருக்க கூடாதுங்கிற உதாரணத்துக்காகத்தான் அந்த படத்தை அங்க மாட்டி வச்சிருக்கேன். இப்படித்தான் ஒரு விளையாட்டு வீரர் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பையனை தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் அந்த கேள்விக்கு. ஆனா இன்னும் கிடைக்கலப்பா. சார், என் படத்தை நீங்க தைரியமா மாட்டிருக்கலாம் சார். சார் 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 ஆனந்த், உன்னால முடியாது. உடல்ல வலிமை, உள்ளத்துல வைராக்கியம், வாழ்க்கையில கட்டுப்பாடு, ஆசையை உதர்ற தியாக மனப்பான்மை, இத்தனை வேணுமே. சார், இப்ப உங்க ஆசீர்வாதம் வேணும். உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டிடுவேன். என்ன நம்புங்க சார். ஆனந்த், எவன் ஒருத்தன் தன் தேகத்து மேல ஆசை வைக்கிறானோ அவன் கெட்ட பழக்கத்துக்கு போகவே மாட்டான். கெட்ட பழக்கம் குறையும் போது ஒரு புது சக்தி வருது. புது சக்தி வந்தவன் சோம்பேறியா இருக்கவே மாட்டான். அந்த சக்தியை வச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய சமுதாயத்துக்கு, தன்னுடைய நாட்டுக்காக தியாகம் பண்ணுவான். உன்னை நான் நம்புறேன். இப்ப உன்னை எக்ஸசைஸ் கூட்டு போறேன். தேங்க்யூ சார். மாலா, உன்னை பிரிஞ்சு எப்படித்தான் இருக்க போறோம்னு தெரியல. நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப பத்திரமா பாத்துக்கமா. அத்தை, என்ன பத்தி கவலையே படாதீங்க. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க. முதல்ல டெல்லி போய் சேர்ந்ததோ உடனே லெட்டர் போடுறேன். அநேகமா அடுத்த மாசம் தான் அமெரிக்காவுக்கு போவோம். ஆட்டோ வந்துருச்சு.
அத்தை, நான் திரும்பி வரப்போ கண்டிப்பா மாமாவோட தான் வருவேன். மாலா, வாசை நிறைவேறட்டும். சீக்கிரம் வா. மாலா, ஆ, என்னது? ஒண்ணுமில்லம்மா. என்னமோ உன்னை விட்டு பிரிய போறோமோன்னு. அத்தை, என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு நீங்க தைரியம் சொல்ல வேண்டியிருக்கே. சரி, அப்ப நான் உங்களை விட்டு போல. என்னம்மா இது? இவ்வளவு தூரம் படாத பாடுபட்டு ஏற்பாடு பண்ணிட்டு போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அப்ப நீங்க அழக்கூடாது. சரிம்மா, சந்தோஷமா போயிட்டு வா. சரி. சார், அலமேலமா வீடு எது? இதான்பா, என்ன அவங்க விஷயம்? ஒரு தந்தி வந்திருக்கு. இதுல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. கொடுங்க, போடுறேன். ஓகே. அம்மா, வாங்க தம்பி. மாலா போட்டுட்டு போயாச்சா? இப்பதான் போறா. மாலா எவ்வளவு சொல்லியும் என்னால டயத்துக்கு வர முடியல. இந்தாங்க, உங்க பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தையா? எனக்கா? நீங்களே என்னன்னு படிச்சு சொல்லுங்க. சரிம்மா. என்ன தம்பி, எங்க இருந்து வந்திருக்கு? அமெரிக்கால இருந்துமா. அமெரிக்காவில இருந்தா? ஒருவேளை மாலாவுக்கு தான் இருக்கும். அவதான் புறப்பட்டு போயிட்டாளே. தம்பி, என்ன விஷயமா வந்திருக்கு? அம்மா, சுந்தரங்கிறது யாரு? என் புருஷன் தான். அதான் மாலாவோட மாமா. அவருக்கு என்ன, அமெரிக்காவில ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு. இங்க நான் தான் தனியா தவிச்சுட்டு இருக்கேன். இப்போவாவது மனசு வந்துச்சே. எப்போ எப்போ வராரா? என்ன தம்பி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா? இருக்க முடியாது. நீங்க தவற சொல்றீங்க. மறுபடியும் தந்தையை படிச்சு பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாலா இருக்காளே, அவ ஒரு பைத்தியக்காரி. எதுக்குமே கொடுத்து வைக்காதவ. அவ ஊருக்கு போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? அத்தை, நான் திரும்பி வரும்போது மாமாவோட தான் வரவேன்னு சொல்லிட்டு போனா. அதுக்காகவாவது அவர் உயிரோடமா இருக்கணும். அவர் உயிரோடமா இருக்கணும். அவர் உயிரோடமா இருக்கணும். தம்பி, நீங்க நடந்ததை சொல்றீங்க, நான் நடக்க முடியாததை சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத நீ இன்னைக்கு இவளுக்காக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட. இனிமே இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த தலைவாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஐயோ, நீங்க சொன்னதை நிறைவேத்துறீங்க. மாலா என்ன தப்பு பண்ணா? மாலா, மாலா, என்னமாச்சு? தம்பி, நான் உடனே மாலாவை பார்க்கணும். ஏற்பாடு பண்றமா? Your attention please. Swimming star மாலா உடனே வீட்டுக்கு செல்லவும். Very urgent. அத்தே, அத்தே, அத்தே. என்னாச்சு அத்தே? மாலா, சொல்லுங்க. மாலா, மாலாவோட அத்தை செத்து போனதுக்கு அப்புறம் மாலா எந்த போட்டியும் கலந்துக்கிறதும் இல்ல, இங்க வர்றதும் இல்ல. அவளை வீட்டுல போய் பார்க்கலான்னா தனியா இருக்கிற ஒரு பொண்ணை வீட்டுல பாக்குறது அவ்வளவு நாகரிகமாவும் தெரியல. தவிர பாக்குறவங்களும் ஒரு மாதிரி. பரவாயில்லையே, என்ன கேட்டா இந்த மாதிரி விஷயத்துல ஒரே மனசும் ஒரே முடிவும் தான் இருக்கணும். இல்லைன்னா
காத்திருந்தவன் பொண்டாட்டியோட கதையாயிடும். இப்ப என்னதான் செய்யறது? சூடா இருக்கிறப்பவே இரும்பு அடிக்கணும், அப்பதான் நம்ம இஷ்டத்துக்கு விளையும். அப்போ சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுமா. இந்த கோவிந்தன் கண்பட்ட எதுவுமே கைக்கு வராம போனதில்லை. இந்த கைக்கு அவ்வளவு ராசி. அத்தை செத்ததுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, எங்களையும் மறந்துட்டேன். இப்படியே கவலைப்பட்டு இருந்தா போனவங்க திரும்பி வந்துருவாங்களா? என்ன செய்ய சொல்றீங்க? உன்னை பழைய மாலாவா பாக்கணும். அதுக்கு ஒரே வழி, நீ தினமும் எங்க கூட ஸ்விம்மிங் வரணும். அப்பதான் எங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். வரேன், நாளைக்கு கண்டிப்பா வரேன். மலா, 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 என்ன பழைய மாதிரி உன்னை இங்கெல்லாம் பார்க்க முடியறது இல்ல? ஸ்போர்ட்ஸ் கைவிட்டியா? கைவிட்ட மாதிரிதான். என்ன ரொம்ப விரக்தியா பேசுற? நீ இப்படி பேசுறது என்னால தாங்கிக்க முடியல. என்ன சொல்றீங்க? ஆமா மலா, நீ ஸ்போர்ட்ஸ் கைவிடலாம், ஆனா என்ன கைவிட்டுறாத. என்ன வளர்ற? எஸ் மலா, ஐ லவ் யூ so much. கூடிய சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நான் ஆசைப்பட வேண்டாமா? உனக்கு துணையா இருந்த உங்க அத்தையும் இப்ப இல்ல. உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை. என்ன விட்டா உனக்கு வேற யார் இருக்கா? கடவுள் துணை இருக்கு, அது போதும். இப்படி சொல்லிட்டா அப்படி? எனக்கு நீ கிடைச்சா போதும். முட்டாள் தன்மை பேசாத, வழி விடு. என்ன மீறி போறது அவ்வளவு நல்லது இல்ல. என்ன செய்வ? What a silly question. உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். முடியாதுன்னா? இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க. காசு பணம் செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணி அனுபவிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என் மெத்தடுக்கு தான் ஒத்து வருவ போல் இருக்கு. வாடி. கோவிந்த், மாலாவை விடுறா இல்லையா? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏதாவது பேச காப்பாத்துங்க. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, ஆனந்துக்கு ஒரு ஆபத்தும் வராது. என்னையா கிண்டல் பண்ற? ஜாக்கிரதை. எல்லாம் ஏற்பாடா? ஆமா. எப்படி? கொஞ்சம் தடுமாறிட்டேன். என் பழைய மாணவனே, எப்ப ஒழுக்கத்திலிருந்து தவறுனியோ அப்பவே எல்லாம் ஒஞ்சி போச்சு. மாஜி வாத்தியார, இப்பவும் நான் சொல்றேன், பாக்ஸிங்க பொறுத்த வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ சேலஞ்ச் பண்ணது இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. நான் இப்ப சொல்றேன், உன்னை பாக்ஸிங் ரிங்ல வச்சு நாக் அவுட் பண்ண வைக்கிறேன். வாடா, பாக்ஸிங் ரிங்லையா? வசமா மாட்டிக்கிட்டேன். எப்ப மீட் பண்ணலாம்? அடுத்த மாசம் 10ஆம் தேதி. சேலஞ்ச். மாலா, இப்ப நீ தனியா தான் இருக்கல்ல, உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிக்கிறேன். மாலா, நான் மனுஷனாயிட்ட பாத்தியா? நான் வரேன் சார். வெல் டன் பாய். தேங்க்யூ மாஸ்டர். நாளைக்கு வரேன் மாஸ்டர். கொஞ்சம் பொறுமா. இனிமே நீ தனியா இருக்கிறது நல்லதில்ல. உனக்கு அவசியம் பாதுகாப்பு தேவை. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரி மாஸ்டர். ஆனந்த்,
சொல்லுங்க. உங்க நடையில ரொம்ப வேகம் தெரியுதே. என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனந்த், இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்தி இருக்கீங்க. ஆமா, எப்படி இந்த மாதிரி சண்டை போட்டீங்க? என்ன யோகிதை இருக்குன்னு கேட்டியே, ஞாபகம் இருக்கா? மன்னிச்சிருங்க, ஏதோ தவறா சொல்லிட்டேன். அதே மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல, மனுஷன் இருந்தா மான ரோஷம் இருக்கணும். தூங்கி கிடந்த இந்த புலிய உசுப்பி விட்டுட்ட, மங்கி கிடந்த எரிமலை பொங்கி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே என் லட்சியத்தை அடையிற வரைக்கும் உன்னையும் பார்க்க மாட்டேன், ஏன் இந்த உலகத்தையே ஏத்துக்க மாட்டேன். இது சத்தியம். மாலா மாலா, ஒரு பொண்ணுனால நான் ரொம்ப கேவலப்பட்டுட்டேன் மாஸ்டர். நீ பெரிய பாக்ஸர், ஒரு சின்ன பையன் கிட்ட நாக் அவுட் ஆயிட்டியே. நாக்க புடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. என்ன கேவலப்படுத்திட்டியே. நோ, அவனை பாக்ஸிங் ரிங்ல வச்சு ஃபைட் வைக்க சொல்றேன். ஏன் தெரியுமா? அதே மேடையில அவனை பணமாக்கி காட்டத்தான். மாஸ்டர், ஒருத்தனை சாதாரணமா சாகடிச்சா சட்டம் நம்மள சும்மா விடாது. ஆனா பாக்ஸிங் ரிங்ல வச்சு ஒருத்தனை பழி தீர்த்துக்கிட்டா அதே சட்டம் நம்மள ஒண்ணும் செய்யாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? கரெக்ட். அதே நேரத்துல அந்த பாபு இருக்கானே, அவனை தொலைச்சாதான் எனக்கு நிம்மதி. நான் இருக்கிறேன். என்ன உடம்புக்குமா? ஏன்பா அம்மா செத்தா கூட வரமாட்டியா? ஏமா இப்படிலாம் பேசுற? பின்ன என்னடா, இந்த வீட்டுல யார துணை இருக்கா? ஏதோ மாசம் மாசம் பணம் கொடுக்கத்தான் நீ இங்க வர்ற. அந்த சமயத்துல உன் கல்யாண பேச்சு எடுத்தா நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிடுற. அதுக்கு பயந்துகிட்டுதான் உன் அக்கா மகளும் ஹாஸ்டல்லையே தங்கிட்டா. ஏதோ இந்த வயசான காலத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னடான்னா? இதுக்குதான் நான் வர்றதே இல்ல. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அம்மா, நானு தாய்நாட்டுக்காக தன்னோட சார்பில ஒரு தங்க பதக்கத்தையாவது வாங்கி கொடுத்துட்டு தான் மத்ததெல்லாம். அப்படித்தானே? நீ பேசாம இருக்க மாட்டேன். அவளை ஏன்டா மிரட்டுற? யார் அந்த பொண்ணு? அம்மா, எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. பேரு மாலா, என் சிஷ்ய. இந்த பொண்ணுக்கு வேற யாருமே துணை இல்ல. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்லயே இருக்கட்டும் தான் நான் கூட்டிட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துல நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன்டா. ஏமா, உன் மகனை பத்தி நீயே சந்தேகப்பட்ட எப்படி? இல்லப்பா, இங்க வாம்மா. பாபு, மாலாவும் என் மகன் மாதிரி தான். கொஞ்ச நாள் என்ன, எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இங்கேயே இருக்கட்டும். அப்புறம் என்ன மாலா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா பாத்துக்க. வினோதா, மாலாவை கவனிச்சுக்க. நான் வரமா? கூட்டிட்டு போம்மா.
வினோதா, இந்த பள்ளி ஆண்டு விழா இந்த ஆண்டு உன்னுடைய முயற்சியாலையும் உன்னுடைய திறமையினாலேயே ரொம்ப சிறப்பா நடந்ததுமா. உனக்கு ஆண்டவன் வாழ்க்கையில எல்லா வளமும் கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்கணும். தேங்க்யூ மேடம். இன்றைக்கு நடக்கவிருக்கும் சேலஞ்ச் போட்டி அகில இந்திய பாக்ஸர் கோவிந்துக்கும் வளர்ந்து வரும் இளஞ்சிங்கம் ஆனந்துக்கும் சிறந்த போட்டியாளர் என்று வெற்றி பெறும் வீரருக்கு விளையாட்டு களஞ்சியம் விருதும் பரிசு தொகை 1 லட்சமும் கொடுக்கப்படும். ஆனந்த், 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 என்னாச்சு? பாபு இன்னையோட ஒழிஞ்சான். இனிமே தலை தூக்கவே மாட்டான். ஆனந்து பாக்ஸிங் பக்கம் வரவே மாட்டான். அடி என்ன தம்பி, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் விளையாட்டுல சகஜம். என்ன இருந்தாலும் தோத்தது தோத்தது தானே. அப்படி என்ன தோத்துட்டீங்க? அவன் பக்கு பக்குன்னு குத்துனா நீங்க பொத்து பொத்துன்னு விழுந்தீங்க. அதே மாதிரி நீங்க பக்கு பக்குன்னு குத்துங்க, அவன் பொத்து பொத்துன்னு விழுகட்டும். ஆனா ஒண்ணு தம்பி, அவன் குத்துனா குத்துக்கு இந்த மூஞ்சியா இருந்தனால தாங்கிச்சு. வேற ஒரு மூஞ்சியா இருந்தா பஞ்சு பஞ்சா இருக்கும். அந்த கோவிந்த ஒரு கை பார்க்காம விடுறதில்ல. ஆனந்த், ஆனந்த், இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கேன். நீ எங்க வந்த? தோத்து போன இந்த மூஞ்சிய பார்த்து கேலி பண்ண வந்தியா, இல்ல நீயும் ஒரு ஆம்பளையான்னு கேட்க வந்தியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் உன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். ஆனந்த், இப்ப நான் எதையும் நினைச்சு வரல. உங்களுக்கு உதவி செய்யலாம்னு தான் வந்தேன். வேண்டாம், உன்னை பார்க்கவே நான் விரும்பல. உங்களை விரும்புறதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நீ என்ன விரும்புனியா? இல்ல, நான் உன்னை விரும்பினதுதான் உண்மை, ஊரறிஞ்ச ரகசியம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க கழுகா சுத்துன, கழுதியா உதப்பட்ட. அப்ப நீ என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்ச, கேலி பண்ணுன, கேவலப்படுத்தின. அந்த வைராக்கியத்துலதான் உனக்காக இந்த உடம்பையே தயார் பண்ணுன. ஆனா உன்னை அடையணும்னு இருந்த அந்த வைராக்கியம் இப்ப தசுமாறி போயிடுச்சு. ஏன்? கேவலம் காதலுக்காக போய் இந்த உடம்போட சக்தியை வீணாக்க நான் விரும்பல. இந்த உடம்ப வச்சு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்னு அந்த எண்ணத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதை மாத்த யாராலையும் முடியாது. என்ன சொல்றீங்க? என்ன மறந்துடுன்னு சொல்றேன். நீ ஆசைப்படுற வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இரு. நீ போகலாம். யூ கேன் கோ நவ. பகச்சுக்கிட்டா வாழ முடியாது நம்பிக்கை சொன்னல. எதுக்காக என்னங்க கொண்டு வந்தீங்க? என்னடா இது? விளையாடுறதுக்கா? ஆடி போடி பைத்துக்காரு, உன்னை கட்டிக்கிறதுக்கு தான். என்ன கனவு காண்றியா? தூங்குறவன் தாண்டி கனவு காணுவா. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். வரும்போது ஜோர்ல வருவாரு, ஜாக்கிரதை. கற்பா, டேய் கற்பா, இவள நீங்க சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. தாச்சு. ஏண்டா ஆனந்த், மாலா எங்க? என்ன கேட்டா? ராத்திரி உன்னை பார்க்க வந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்கே வரலையா? உனக்கு அவளுக்கு சண்டையா? நீ ஆசைப்படுற வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன மறந்துருன்னு சொன்ன. ஏன் அப்படி சொன்ன? என்னப்பா கேள்வி இது? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் அவ என்ன எவ்வளவு கேவலப்படுத்திருக்கா தெரியுமா? வாய மூடுறா, பெரிய கேவலத்தை கண்டுட்டான். டேய்,
இப்ப சொல்றேன்டா, அன்னைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து கேட்டில்ல, நான் சரின்னு சொன்னேன்ல. ஆமா. ஆனா என் மனசார நான் சரின்னு ஒத்துக்கல. ஏன்னா உன் போக்கு சரியில்லையே. அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஓ வாழ்க்கை கெடுறதும் இல்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். என் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனால அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன். ஆனா நான் நினைச்சது நடக்கல. கடைசி அவர் முடிவுக்கு வந்த அந்த பொண்ணை வச்சே உன்னை திருத்துறதுன்னு. என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானா? தைரியமா சொல்லு. ஐயா, உங்க வசதி என்ன, எங்க நிலைமை என்ன? அலமேலு, அத பத்தி எல்லாம் நான் பேச வரல. என் மகன் விரும்புறான். ஆனா ஒரு கண்டிஷன். மாலா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கேட்க என் மகன் வரும்போது நீ என்ன சொல்லணும் தெரியுமா? பாரு, உன்கிட்ட இருக்கிற கெட்ட வழக்கத்தை எல்லாம் ஒழிக்கணும், உடம்ப நல்லா வச்சுக்கணும், ஊருக்குள்ள நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு நீ சொல்லி திருத்தணும். அவன் திருந்துற வரைக்கும் அவனை வெறுக்கிறதா நீ நடிக்கணும். மாலா, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு வாரிசு. அவனுக்கு ஏதாவது நடந்துட்டா என்னால தாங்க முடியாதும்மா. இந்த காரியத்தை நீ செஞ்சிட்டீன்னா என் குடும்பத்தை வாழ வச்ச புண்ணியம் உனக்கு கிடைக்கும்மா. அது உன்னாலதாம்மா முடியும். மறுத்து பேசாத தாயி. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் நடக்கிறேன். ஐயா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. காரியம் முடிஞ்சதும் இவளை கைவிட்டுற மாட்டீங்களே? அலமேலு, சத்தியமா சொல்றேன், மாலாதா என் மக மருமக எல்லாமே. இப்ப சொல்றா, இவ்வளவுக்கு காரணம் நீதானே. ஏண்டா அந்த அப்பாவி பொண்ணு மனசை இப்படி புண்படுத்துற? இப்ப எங்க போச்சோ என்ன ஆச்சோ தெரியல. ஆண்டவா, எல்லாம் அந்த ஆனந்தனால வந்தவன. அவனை மலை போல நம்பிட்டு இருந்தேன். வர ஆல் இந்தியா பாக்ஸிங் போட்டியில மட்டும் அவன் ஜெயிச்சுட்டா நம்ம எல்லாருடைய பிரச்சனை தீரும் நினைச்சேன். ஆனா இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? என்ன செய்ய சொல்ற? உங்களுக்கு எப்பவுமே கோவம் தான் வரும். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். தான் நினைச்ச காரியம் நடக்கலன்னா தற்கொலை செஞ்சுக்க முடிவு பண்ணலாம். இல்ல ஒருவேளை யாராவது கடத்திக்கிட்டு போயிருந்தா? மாலா, இப்ப நீ தனியா தான் இருக்கல்ல, உன்னை கவனிக்கிற விதத்தில் கவனிச்சுக்கிறேன். வா போலாம். வினோதா, நீ வீட்டு போ. வினோதமான பேரு தான். கோவிந்தங்க தெரியாது. அவன் செய்யற ஒவ்வொரு காரியமும் உனக்கு தெரியாம நடக்காதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாத பேச்சு. தேவை இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன். அப்படி என்ன மாதிரி அனாவசியமான ஆளுகிட்ட நின்னு பேச வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. அவசியம் அனாவசியங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எந்த உண்மைய? உன் சிஷ்யன் கோவிந்து மாலாங்கிற பொண்ணை கடத்திக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கிற உண்மைய. ஏயா, நாங்க என்ன பொம்பளை கடத்த கூட்டம் நினைச்சியா? என்கிட்ட சமாளிக்காத, மரியாதையா சொல்லிடு. இல்ல விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிடும். என்ன மிரட்டி பாக்குறியா? குப்புசாமி, உன் உடம்ப நீயே கெடுத்துக்கிட்ட பாத்தியா? எப்ப பார்த்தாலும் போதை மருந்த சாப்பிட்டு அதுக்கு அடிமை ஆயிட்டிய. குப்புசாமி, உன்னால திருத்தவே முடியாது. ஏய் பாபு, என்ன கை நீட்டி அடிச்சிட்டல்ல, இரு உன்னை பாத்துக்கிறேன். சார், வரப்போற பாக்ஸிங் போட்டியில நம்ம ஆனந்த் கலந்துக்க போறதாவே தெரியல. பாபு சார், நீங்க போட்டிய பத்தி நினைக்கிறீங்க, நான் மாலாவை பத்தி நினைக்கிறேன். அந்த பொண்ணு நல்லபடியா பாதிப்பில்லாம திரும்பி வரணுமேன்னு தினமும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏங்க, அந்த எண்ணம் எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாங்க. என் வாழ்க்கையில மனைவி பெத்த புள்ளைய உயிரோட பறி கொடுத்தவன் நான். அப்படின்னா ஆனந்த் காரப்பட்டிங்கிற கிராமத்துல
என் மனைவி பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு விவசாயத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக பட்டணத்துக்கு வந்தேன். பணம் கிடைச்சதும் திரும்பி கிராமத்துக்கு போனேன். அங்க இருந்த அணை உடைஞ்சு அந்த கிராமமே அழிஞ்சு போச்சு. என் மனைவி மகன் என்ன ஆனாங்களோ தெரியல. பைத்தியம் முடிச்ச மாதிரி பழையபடியும் பட்டணத்துக்கு வந்தேன். அங்க ஒரு பெரிய முதலாளி கிட்ட அவரோட குதிரைகளை பாத்துக்கிற வேலைக்காரனா சேர்ந்தேன். அவர் குதிரை பந்தயத்துல வெறி பிடிச்சவர். ரேஸ்ல லட்ச லட்சமா ஆடி கோடீஸ்வரர் ஆனார். என்னதான் கோடீஸ்வரர் ஆனாலும் நான் நடந்துகிட்ட முறையில என்கிட்ட அவருக்கு அளவு கடந்த பாசம். அவர் சாகும் போது அவரோட ஒரே மகளை என்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு செத்துட்டார். என்கிட்ட ரொம்ப பாசமா இருந்த அந்த பொண்ணு தலைப்பிரசவத்துல ஒரு புள்ளைய பெத்து கொடுத்துட்டு அவளும் செத்து போயிட்டான். கை நிறைய பணம், நெஞ்சு நிறைய கவலை, அத மறக்க குடிச்ச பிற்பாடு கண்டபடி நடத்த. இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பாவத்தை செஞ்சனோ என்னோட 2 மனைவியும் ஒரு புள்ளையும் பறி கொடுத்த. அதே மாதிரி எனக்கு மருமகளா வர்ற மாலாவையும் எங்க பறி கொடுத்துட போறணும்னு பயமா இருக்கு பாபு சார். சார், நான் போயிட்டு நாளைக்கு வரேன். வாங்க சார். சார், மாலா. மாலா, ஏமா நீ எங்க போயிருந்த? எந்திரி எந்திரி. எல்லாம் என்னால வந்த வேண. எப்படியோ நீ வந்து சேர்ந்திய. வா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் மறைச்சு வச்சிருந்த பொண்ணு ஒரு ஆம்பளை அடிச்சு போட்டு போயிட்டான்னா நாமெல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. அது சரி, நடந்ததையே பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆனா ஒண்ணு, நாம தான் கடத்திக்கிட்டு போனோங்கிற விஷயத்த மாலா யார்கிட்டயும் சொன்னதா தெரியல. இல்லன்னா இந்நேரம். நீ எப்படி நினைக்காத. அவங்க ஏதோ கண்டும் காணாம இருக்காங்க. அதை விடு. நீ முதல்ல ஒலிம்பிக் செலக்ஷன்ல கலந்துக்க வேண்டிய ட்ரைனிங் எடு. மிச்சத்தை அப்புறம் பாத்துக்குவோம். நாங்க எடுக்கிற எல்லா முயற்சிகள்லையும் நீதான் கூட இருந்து எங்களுக்கு வெற்றியை தேடி தரணும். ஆனந்த், இந்த தடவை பாக்ஸிங்ல கண்டிப்பா எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். நிச்சயமாப்பா. அப்பா, என்ன பாச்சு உங்களுக்கு? மலா, கண்ணையா, பேபி, எங்க போனீங்க எல்லாரும்? ஆனந்த், அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். மைல்டு ஹார்ட் அட்டாக் தான். டோன்ட் வரி, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்பா, நான் பாக்ஸிங் பண்ண போறேன்ப்பா. வெற்றியோட வந்து உங்களை பாக்குறேன்ப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. மாலா, அப்பாவை நல்லா கவனிச்சுக்க.
போட்டி ஆரம்பிக்க போது இன்னும் ஆனந்த காணுமே. மாலா, நீ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க. அந்த கோவிந்தர்கானே ரொம்ப பொல்லாதவன். மாலா, டைம் ஆயிடுச்சு, பாக்ஸிங் பார்க்க போறோம். நீ வரல? இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. சரி, வாங்க போலாம். எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டாங்க. நாம தாண்டி ரொம்ப லேட்டா அப்புறம் சீக்கிரம் போறாங்க. ஆமா, சார், உங்க அம்மாவையும் அந்த பொண்ணையும் 4 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க சார். சரி, நான் பாத்துக்கிறேன். இப்போ என்ன சார் இது இவ்வளவு பெரிய விஷயத்த? எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. பந்தம், சொந்தம், பாசம், நேசம் எதுவுமே இந்த சமயத்தில் நினைவுக்கு வரக்கூடாது. ஓகே சார். ஐயாவுக்கு இந்த மருந்து கொடுக்கணும். அவர் நல்லா தூங்குறாரே. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எழுந்த உடனே இந்த மருந்து கொடுங்க. ஆஸ்பத்திரியில உங்க அப்பா கூட இருந்த மாலாங்கிற பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். நீ முதல்ல மேடைக்கு போ. மை காட், மயக்க மருந்து. அகில இந்திய போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற ஆனந்தும் கோவிந்தும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். இதில் வெற்றி பெற்ற வீரர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுகின்ற உன்னத வாய்ப்பை பெறுவார். இருவருக்கும் நமது வாழ்த்துக்கள். அப்பதான் நடுவர் நாக் அவுட் கவுண்ட் பண்ணுவாரு. வாயா, நான் வரமாட்டேன். நான் அவனை கொண்டுட்டு தான் வருவேன். வாடா, வாயா சீக்கிரம். ஆனந்த், மணி அடிச்சதே, நமக்கு நல்ல நேரம்ப்பா. நாக் அவுட் பண்ண உடனே நீ கார்னருக்கு வந்திருந்தா நீ தான் ஜெயிச்சிருப்ப. மிஸ் பண்ணிட்டிய. ஸ்போர்ட்ஸ்ல ரூல்ஸ ஃபாலோ பண்ணாதவங்க யாருமே ஜெயிக்க முடியாதுப்பா. ஆனந்த், நீ கவலையப்படாத. இப்ப ஒண்ணும் ஆயிடல. இது நமக்கு வாழ்வா சாவான்னு முடிவு பண்ற நேரம்ப்பா. ஆணையை காலி பண்ணிடு. என்ன பாக்குறீங்க? நீங்க அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி, எங்க பாக்ஸர் கோவிந்த் ஜெயிக்கணும். அப்பா, நான் பாக்ஸிங்ல ஜெயிச்சிட்டேன்ப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களை மீறி ஜெயிச்ச உங்க கூட்டத்தை என்ன செய்யறோம் பாரு.
இந்த பாருங்கடா, அணைய போற விளக்குங்க எவ்வளவு பிரகாசமா எரியுதுன்னு. உங்க மேல எச்சிலே படாம கண்ணியத்தை காப்பாத்தலாம்னு நினைச்சேன். நீங்களே வழிய காமிச்சிட்டீங்க. கட்ட வருங்கடா. ஐயோ ஐயோ, அவளை விட்டுடுங்க. அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவ எந்த தவறும் பண்ணல. அதனாலதான் எடுத்துக்கிட்டு போறோம். சால்ரா, ஒரு மணி நேரம். நான் இவளை பாத்துக்கிறேன். நீ யாரும் வராம பாத்துக்க. ஜாக்கிரதை. நரசம்மா, என் மகன் இங்க. பேர் என்னம்மா? கோவிந்தே. பாக்ஸிங்ல அடிபட்டு வந்திருக்கானே, அவன் தான். எங்கடி ஓடுற? அடிக்கிறாய். அவனை அடிச்சு கொல்லுங்களா? என்னடா சவுண்ட் எந்திரா கைய கொண்டடா. கை ரேகையே சரியில்லையே. சிஸ்டர், டாக்டர் எப்போ வருவாரு? அடுத்த ரூம்ல இருக்காரு, இப்போ வந்துருவாரு. கடவுளே, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தப்பா. அம்மா, என் பிள்ளைய நான் பார்க்கணும். சீக்கிரமா காட்டுங்கம்மா. பதட்டப்படாம போய் பாருங்க. சரிம்மா. ராஜேஸ்வரி, என்ன தெரியலையா? நான் தான் உன் கணவன் பறந்தாம. என் நம்பிக்கை வீடு போகலங்க. கடவுளே கைவிடலங்க. கோவிந்த், நான் அடிக்கடி சொல்வேனே, வளர்த்த கழுசட மாதிரி ஆயிடாதேன்னு. இனிமே அப்படி சொல்ல மாட்டேப்பா. ஏமா? கோவிந்த், உங்க அப்பா பத்தி ஏதோ கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டே இல்ல. இதோ இவர்தான் அப்பா, உங்க அப்பா. கோவிந்த், என்ன மன்னிச்சிருப்பா.
கோவிந்த், நீ வருத்தப்படாத. நீ யாருகிட்டையும் தோக்கல, உன் தம்பி கிட்ட தான் தோத்த. தம்பி? ஆனந்தன் தம்பியா? அம்மா, எனக்கு எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அஜயஸ்வரி, எல்லா விஷயமும் அப்புறமா விளக்கமா சொல்றேன். நான் என் தம்பி கிட்ட தான் தோத்தேன். அம்மா, நான் என் தம்பி கிட்ட தான் தோத்தேன். ஆனந்த் என் தம்பி. தம்பி குப்புசாமி. கோவிந்த், நல்ல நேரத்துக்கு வந்துட்டப்பா. நீ சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி. அவங்க 2 பேரும் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள அனுபவிச்சுக்கிட்டே. கோவிந்த், என்ன நான் சொல்ற? திடீர்னு கட்சி மாறிட்டியா? நன்றி கட்ட நாய. யார நாய்? இதுவரைக்கும் உன் பேச்சை கேட்டு நான் கட்ட எழுந்தது போதும். இனி உன்னை விட மாட்டேன். இந்த கை இருந்ததுனால தானே நீ பெரிய பாக்ஸர். இந்த கை இருக்கிறதுனால தானே என்ன நீ கை நீட்டி அடிச்ச. கோவிந்த், கண்ணையா, கண்ணையா, தம்பி தூக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு போனோம். தூக்குங்க. ஆனந்த், கோவிந்த் யாரு தெரியுமா? உங்க அண்ணன். என் அண்ணனா? அண்ணா? ஆனந்த், என்ன மன்னிச்சிருப்பா. என்னண்ணா இது? ராஜேஸ்வரி யார் தெரியுமா? உன் பெரியம்மா. பெரியம்மாவா? அம்மா. சார், வாங்க சார், வாங்க. என்ன காணாம போனவங்களை எல்லாம் கண்டுபிடிக்க வந்திருக்கீங்களா? அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? எனக்கும் தெரியும். இப்ப நான் அதுக்காக வரல, கோவிந்த் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். அரெஸ்ட் பண்ணவா? ஏன்? இந்த குப்புசாமி போதை மருந்து கடத்துற கும்பலை சேர்ந்தவன். கோச்சிங்கிற பேர்ல பல பேரை கெடுத்து கோவிந்தனையும் கெடுத்திருக்கான். இவங்க 2 பேரால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெண்களை கெடுக்க முயற்சி பண்ணி கொலை செய்யவும் பார்த்திருக்காங்க. என்னதான் கோவிந்த் கடைசியா திருந்தினாலும் ஆரம்பத்துல செஞ்சதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கு. கோவிந்த், எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்தேன். என் தலையில கல்ல தூக்கி போட்டேப்பா. தாய் சொல்ல தட்டி நடந்தாலே கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் போயிடுச்சு. கடைசியில கைக்கு காப்பும் வந்துருச்சு. டேய், உனக்கு இந்த தண்டனை பத்தாது, இன்னும் எவ்வளவோ இருக்கு. ராஜேஸ்வரி, உன் வாயால அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மாஸ்டர், எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க எனக்கு எவ்வளவு புத்திமதி சொல்லியும் அதை நான் கேட்காம உங்களை நான் எவ்வளவு அவமானப்படுத்திட்டேன். அதுக்கு இதான் சரியான தண்டனை. குப்புசாமி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்பிக்கை துரோகம் செய்யறவனும் கூட இருந்தே குழி பறிக்கிறவனும் இந்த உலகத்துல வாழவே கூடாது.
என்னென்ன இப்படி அவசரப்பட்டுட்டியே? நோ ஆனந்த், யூ ஆர் ராங். இந்த மாதிரி துரோகிங்க வெளியில போனாலும் கொஞ்ச நாள்ல திரும்பி வரதான் போறாங்க. இதுக்கு மேல குற்றங்களை செய்யதான் போறாங்க. இவனுக்கு இதான் சரியான தண்டனை. பாபு சார், எவ்வளவோ கெட்டவனா இருந்த ஆனந்த நல்லவனாக்க எப்படி எல்லாமோ பாடுபட்டீங்க, திருத்தினீங்க, அதுல வெற்றியே அடைஞ்சீங்க. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கோவிந்த் சார், ஒருத்தன் வாழறதும் கெடுறதும் அவன் சேர்ற இடத்தை பொறுத்து தாங்க இருக்கு. இப்ப ஆனந்த பத்தின கவலையும் எனக்கு தீர்ந்து போச்சு, உங்க லட்சியமும் நிறைவேறிடுச்சு. இப்பதாங்க என் லட்சியமே ஆரம்பமாகுது. ஆனந்த், நீ ஒலிம்பிக் பந்தயத்து போய் பாக்ஸிங் போட்டியில ஜெயிச்சு தங்க பதக்கம் வாங்கி நம்ம தாய் நாட்டு கொடியை மேல ஏத்தணும், பாரத நாட்டு பெருமையை மேல உயர்த்தணும். நிச்சயமா சார். பொருளை திறம் படைக்கும் பந்தயம் ஓட்டம்